எம்எம் ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுக்க 66,000 கிலோமீட்டருக்கு ரயில்வே ட்ராக் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது வந்து ரூட் கிலோமீட்டரு, ட்ராக் கிலோமீட்டர் இல்லை. ட்ராக் கிலோமீட்டருக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா ரோட்டில் உள்ள ரயில்வே ட்ராக்கும் கணக்குக்கு வந்துடும். அதோட நீளத்தையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 3898 கிலோமீட்டருக்கு ரயில்வே ட்ராக் ப்ராட்கேஜில் இருக்குது. இதில் 3659 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எல்லாம் அகலப்பாதை திட்டங்களே புதிய ரயில் பாதைகள் போகிறதா இருந்தால் அதோட சேர்த்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கையும் சேர்த்து முடிச்சிடுறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா பேரளம் காரைக்கால் செக்ஷன் இப்போ 24 கிலோமீட்டருக்கு அகலப்பாதை திட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த திட்டத்தோடு சேர்த்து தான் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. செக்ஷன் ஓப்பன் பண்ணுற போதே அது எலக்ட்ரிஃபைடு செக்ஷனாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அகலப்பாதை திட்டங்கள் நடக்கிற போது அதோடு சேர்த்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்படி விட்டதுனால தமிழ்நாட்டில் 239 கிலோமீட்டருக்கு ரயில்வே ட்ராக்ல எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. அகலப்பாதைகள் பணிகள் முடிஞ்சு ட்ரெயின்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனால் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒர்க்கு வந்து 6 செக்ஷன்ல நடக்குது. அந்த செக்ஷன்ல எல்லாம் இப்போ எல்லாம் டீசல் லோகோமோட்டிவ் போட்டு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் லாஸ்ட் 3 இயர்ஸில் 1077 ரூட் கிலோமீட்டருக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு நடந்து முடிஞ்சிருக்கு. வாலாஜா ரோட்லேருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம். இது வந்து மிலிட்ரி கேஜாக இருந்தது. இப்போ திண்டிவனம் நகரி திட்டத்தில் இந்த போர்ஷனை சேர்த்துருக்குறாங்க. திண்டிவனம் நகரி ப்ராஜெக்டில் இந்த ஒர்க்கை மட்டும் உடனடியாக அகலப்பாதையாக மாற்றினாங்க. ஆனால் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இதனால் வாலாஜா ரோடு ராணிப்பேட்டை செக்ஷன் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாத செக்ஷனாக இருக்குது. 6 கிலோமீட்டர் தூரம் இது. இந்த செக்ஷன்லேயும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. திருத்துறைப்பூண்டிலேருந்து காரைக்குடி வரைக்கும் 117 கிலோமீட்டர் செக்ஷனு. இந்த செக்ஷனில் ஒர்க்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வேகமாகலாம் எதுவும் நடக்கலை. இன்னும் போஸ்டே நட்டு முடிக்கல அவங்க. திருத்துறைப்பூண்டிலேருந்து அகஸ்தியம்பள்ளி வரைக்கும் 37 கிலோமீட்டரு. இங்கேயும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. திருத்துறைப்பூண்டி காரைக்குடி செக்ஷனை விட கொஞ்சம் வேலை கூட நடந்திருக்கு, அவ்வளோதான். திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் 26 கிலோமீட்டர் செக்ஷனு. இந்த செக்ஷனில் வந்து போஸ்டெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் பாக்கி வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. திருவாரூர் டு காரைக்குடி செக்ஷன் சொல்லாமல் திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி தனி செக்ஷனாகவும் திருத்துறைப்பூண்டி டு காரைக்குடி தனி செக்ஷனாகவும் நான் தகவல் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பார்லிமெண்ட்டில் நவாஸ்கனி எம்பியினுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் போது இதை தனித்தனி செக்ஷனாக பிரித்து தான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் 53 கிலோமீட்டரு. இங்கே எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு கொஞ்சம் வேகமாகவே நடக்குது. ஏன்னா பாம்பன் பிரிட்ஜ் ஒர்க்கை முடிச்சுட்டாங்கல்ல. 6 செக்ஷனையும் சேர்த்து தான் 239 கிலோமீட்டருக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு நடப்பதாக பார்லிமெண்ட்டில் தெரிவித்தாங்க. ஆக்சுவலாக 263 கிலோமீட்டருக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு தமிழ்நாட்டில் நடக்குது. பேரளம் காரைக்காலையும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு இப்போ வேகமாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அகலப்பாதை திட்டத்தில் வரதுனால அவங்க குறிப்பிடல, அந்த ஒர்க்கு முடிக்க போகிறாங்க அகலப்பாதையோடு சேர்த்து. அது அநேகமாக மார்ச்சுக்குள்ளே அந்த 24 கிலோமீட்டருக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு முடிஞ்சிடும். அடுத்த நிதியாண்டு 2025-26 தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்டிங் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கும் முடிச்சிடுறதாக டார்கெட் வச்சுருக்கிறாங்க. 2026 மார்ச்சுக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள என்டையர் ப்ராட்கேஜ் லைன் வந்து 100% எலக்ட்ரிஃபிகேஷன் லைன்களாக மாறிடும். திருவாரூர் காரைக்குடியிலெல்லாம் லோக்கோ சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் லோக்கோவுக்கு பதிலாக இப்போ டீசல் லோக்கோ மாட்டுறாங்க. டீசல் லோக்கோவுக்கு பதிலாக அப்புறம் எலக்ட்ரிக்கல் லோக்கோ கழட்டி மாட்டுறாங்க. இதனால் காரைக்குடியில் 20 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆகுது, திருவாரூரில் 20 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டுனா இந்த செக்ஷனில் அந்த டைம் வந்து மிச்சமாகும். திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாக போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களுக்கு 40 நிமிஷம் வந்து டைம் சேவ் ஆகும். நடப்பு 2024-25 நிதியாண்டில் 156 கோடியே 42 லட்சம் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த மின்மயமாக்கல் பணிகளுக்காக. அதனால் மின்மயமாக்கல் பணிகளுக்கு நிதி தேவை என்பது மிக குறைவு தான். ஒர்க்கு முடிக்கிறதுக்கு ஏதாவது நிதி பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அதை வந்து அடுத்த நிதியாண்டில் நிச்சயமாக ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அடுத்த நிதியாண்டுக்குள்ளே எல்லா ஒர்க்கையுமே முடிக்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ரயில்வே பாதையும் மின்சாரமயமாகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். பல அகலப்பாதை திட்டங்கள்
புதிய பாதை திட்டங்கள் எல்லாம் முடங்கி கிடக்குது. இது ஒன்று தான் உருப்படியாக நடக்குது. அதனால நடக்கட்டும் போங்க. காலச்சக்கரத்தோடு சேர்ந்து ரயில் சக்கரமும் சேர்ந்து சுற்றுது போல்றது. இப்போ முதல்ல ஸ்டீம் லோக்கோ சக்கரம் சுற்றுனுச்சு, அப்புறம் டீசல் லோக்கோ சக்கரம் சுற்றுனுச்சு, இப்போ எலக்ட்ரிக் லோக்கோ சக்கரம் சுற்ற போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.